சென்னை சென்ட்ரலில் இருந்து பீகார் மாநிலம் சாப்ரா நோக்கி செல்லும் காவிரி எக்ஸ்பிரஸ் பயணிகள் ரயிலானது 6ஆம் தேதியன்று அதிகாலை 2:15 மணியளவில் கிளம்பியது. 20 பெட்டிகளை கொண்ட இந்த ரயில் தண்டையார்பேட்டையை கடந்து செல்லும் போது திடீரென மர்ம நபர்கள் கற்களை எடுத்து சரமாரியாக வீசினர். இதில் ரயிலில் உள்ள ஏசி பெட்டிகளில் உள்ள ஜன்னல் கண்ணாடி உடைந்ததால் பயணிகள் பதற்றமடைந்தனர். குளிர்சாதன மற்றும் சமையலறை பெட்டியின் கண்ணாடிகள் உடைந்த நிலையில் ரயிலை நிறுத்திய அதிகாரிகள் கற்களை எறிந்த மர்ம ஆசாமிகளை தேடினர். ஆனால் இருள் சூழ்ந்து காணப்பட்டதால் கற்கள் எறிந்த ஆசாமிகளை கண்டுபிடிக்க முடியாமல் போனது. கடந்த ஜூன் மாதத்தில் டெல்லியில் இருந்து உத்தரப்பிரதேசம் நோக்கி சென்ற வந்தே பாரத் ரயிலின் மீது மர்ம நபர்கள் கற்கள் வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து ஜூலை இறுதியிலும் சென்னையில் இருந்து திருப்பதி செல்லும் விரைவு ரயிலானது அரக்கோணம் அருகே சென்றபோது மர்ம நபர்கள் கற்கள் வீசியதால் 4 பெண் பயணிகள் காயமடைந்தனர். இதுபோக ரயில் தண்டவாளம் தகர்க்கப்படுவதும் ரயில் கவிழ்ப்பு சம்பவங்களை நிகழ்த்த மர்ம கும்பல் திட்டமிடுவதும் தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் காவிரி எக்ஸ்பிரஸ் ரயில் மீது நடத்திய இந்த கல்வீச்சு சம்பவம் ரயில் பயணிகளை அதிர்ச்சியிலும் அச்சத்திலும் ஆழ்த்தியுள்ளது.